ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ரொமான்டிக் டிராமாவாக வெளியான லிட்டில் ஃபிஷ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் மெமரி லாஸ் ஆகிற ஒரு வைரஸ் ஊருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இதுக்கான மருந்து வச்சிருந்தாலுமே அதை மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கவர்மெண்ட் மேல இருக்கு. அதுக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் ஜூட் எம்மா கப்பல் பாத்தீங்கன்னா இந்த மெமரி லாஸை ஃபைட் பண்ணி இவங்க ரிலேஷன்ஷிப்ல அழகான நினைவுகள் இருக்கும்ல, அது எல்லாமே மறந்து போகாம இருக்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்றாங்க. இதுக்காக இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் ஒரு டியர் ஜர்க்கர் மூவி. உங்களோட கண்கலங்க வைக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. லீட் கேரக்டர்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸ் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மெமரிஸ் எப்படி கிராஜுவலா எரேஸ் ஆகுது, ரிலேஷன்ஷிப் அதனால எப்படி படிப்படியா ஃபாலோ ஆகுது, அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எப்படி மாறுறாங்க அப்படின்றத ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் வேல சொல்லிருப்பாங்க. ஒலிவியா குக், ஜாக்கோ கானல் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாட் ஹார்டிகனுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. நீங்க சிந்திக்கிற மாதிரியான ஒரு மெசேஜை இந்த படத்து மூலமா சொல்லிருப்பாரு. சியான் மெக்கில்வியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிளசண்டா இருந்தது பாக்கிறதுக்கு. கீகன் டேவிட்டுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. அந்த சீக்வன்ஸை பார்த்து ஆடியன்ஸ் அழற மாதிரி அமைஞ்சதுக்கு காரணம் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கும். கேரக்டர் பில்டிங்க்கு நிறைய டைம் எடுத்துட்டாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தியே இந்த படம் உங்களுக்கு தரும். படத்துடைய பேசிங் ஸ்லோவும் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். 2020 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. லிட்டில் ஃபிஷ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.